தொகுதிக்கு விருப்ப மனு தாக்கல் பண்ணிருக்கீங்க? திருநெல்வேலிக்கா? இப்ப சட்டமன்ற உறுப்பினரா இருக்கீங்க. ஏற்கனவே இப்பவும் காங்கிரஸ்ல தான் வந்து ஒருத்தர் வேற கட்சிக்கு போயிட்டாங்க, பிஜேபி போயிட்டாங்கன்னு ஒரு இடைத்தேர்தல் வருது. மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் வலியுறுத்துறீங்களா? அப்படி இல்ல, வந்து மேலிடம் வந்து வெற்றி வாய்ப்பு தான் நமக்கு முக்கியம். இப்போ வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும், ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும், அதுதான் நோக்கம் எங்களுக்கு. அதனால வந்து மேலிடம் எனக்கு கொடுத்தாங்கன்னா நான் நிச்சயமா நெல்லை தொகுதியில் வெற்றி பெறுவேன். நெல்லையில ஏற்கனவே பீட்டர் அல்போன்ஸ் போட்டியிட போறதா ஒரு தகவல் வருது. கட்சியில வந்து எல்லாரும் தான் கேட்பாங்க, எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அவரு மிகப்பெரிய தலைவர், திருநெல்வேலி மாவட்டத்தில் மாவட்ட தலைவராக இருந்தவர், மிகப்பெரிய தலைவர். இன்னைக்கு சிறுபான்மை பிரிவு தலைவராக இருக்காங்க. அதனால அவரும் கேட்பாங்க, இன்னும் பலரும் கேட்பாங்க. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் யாரு? இங்க திமுக தான், திமுக கூட்டணியில நீங்க இருக்கீங்க. யார் போட்டியிட போறது? காங்கிரஸ் போட்டியிட போதா? தான் போட்டியிடும், நிச்சயமா காங்கிரஸ் தான் போட்டியிடும். காங்கிரஸ் போட்டியிடும், தலைவரும் அகில இந்திய தலைவரும் முடிவு பண்ணுவாங்க. இப்ப வேட்பாளர் யார் அங்க இருப்பாங்க? பெண் வேட்பாளராக இருக்குமா, இல்ல வந்து ஏற்கனவே ஒரு பெண் வேட்பாளராக இருந்திருக்காங்க விஜயதாரணி, இன்னமும் அங்க ஒரு பெண் வேட்பாளர் களமிறக்க போறீங்களா, இல்ல வந்து வேற யாருக்கு? இது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி முடிவு போயிடும். எங்களுடைய மாநில தலைவர் அதை முடிவு செய்வார். அங்க ஏற்கனவே வந்து அங்க மேற்கு மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய பினுலால் வந்து போட்டியில் இருக்கிறதா, அவர் வந்து சீட்டு வேணும் அப்படின்ட்டு அவருக்கு ஒதுக்கப்பட்டதா சொல்றாங்க. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சி ஒரு ஜனநாயக கட்சி. இதுல இருக்க யாருக்கு வேணாலும் கேட்கறதுக்கு தார்மீக உரிமை இருக்குது. எல்லாரும் மனு கொடுப்பாங்க, எல்லாரும் கேட்பாங்க. யாரு வேட்பாளர்ன்றத தலைமை முடிவு செய்யும். ஒட்டுமொத்தமா அந்த 10 பேர், 10 புதுச்சேரி உட்பட 10 நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. 10 தொகுதிகளுக்குமான வேட்பாளர் பட்டியல் தயார் செய்யப்பட்டிருக்காங்க. இல்ல, அது வந்து தயார் செய்துட்டு இருக்காங்க, இன்னும் முடிவாகல. நிச்சயமா இன்னும் ஒரு நாட்கள்ல முடிவு பண்ணிடுவாங்க. இங்க இருந்து நீங்க எத்தனை வேட்பாளர்கள் தேர்ந்தெடுத்து டெல்லிக்கு அனுப்புவீங்க? ஒரு தொகுதிக்கு 3 பேர்னு சொல்றது போவோம். அங்க இருந்து 3 பேர்ல யாராவது ஒருத்தரை அவங்க முடிவு பண்ணுவாங்க. இங்க வந்து ஏற்கனவே திருநாவுக்கரசர் திருச்சியில போட்டிட்டாரு, அந்த தொகுதி கொடுக்கப்படல. அப்ப திருநாவுக்கரசர் வந்து அதிருப்தியில இருக்கிறதாவும் அவருக்கு சொல்லப்படுது. அப்படியெல்லாம் கிடையாது. இப்ப கூட அவங்க தான் இருக்காரு மீட்டிங்ல, எந்த அதிருப்தியும் கிடையாது. அவருக்கு நிச்சயமா காங்கிரஸ் வந்து உரிய அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. அவருக்கு எந்த தொகுதி கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு நம்ம தலைமை தான் முடிவு செய்யும். நிச்சயமா அவரை வந்து காங்கிரஸ் கட்சி கைவிடாது. அவருக்கு தேவை அவருக்கான அங்கீகாரம். அவர் வந்து மிகப்பெரிய தலைவர். அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் மாநில தலைவராக இருக்காரு, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு, அவருடைய மகன் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. அது மட்டும் இல்ல, தமிழகத்தில் மிகப்பெரிய தலைவர்கள் வரிசையில் அவர் முதன்மையானவர். நிச்சயமா காங்கிரஸ் கட்சி அவருக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்கும். இவ்வளவு பொறுப்புகள்ல இவ்வளவு சட்டம் ஒரு எம்பி தொகுதியா இருந்தது, அவருடைய தொகுதியா வந்து திருநாவுக்கரசு இருந்தாரு. அவருடைய செயல்பாடு காரணமா தான் அந்த தொகுதியை வந்து திமுக வந்து வாங்கிட்டாங்க, திருச்சி தொகுதியை வாங்கி இப்ப மதிமுக கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. இது என்ன காரணம்? தொகுதின்னு வரும்போது ஒரு 100 பேர் இருக்கிறதுல ஒருத்தர் வந்து வேணும்னே பிரச்சனைகளை உருவாக்குங்க, அப்படிதான் இருக்குமே தவிர அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர். பல வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, மட்டும் இல்ல கட்சி தலைவராக இருந்திருக்காரு. வந்து ஒரு சில பேர் இப்பெல்லாம் வாட்ஸ்அப் பேஸ்புக் வந்த உடனே யாரை பத்தி எது வேணாலும் எழுதலாம், பேசலாம். அவர் மேல எந்த விதமான அந்த இதுவும் இல்லை. அது கட்சிக்கு அதை பத்தி ஒன்றும் தெரிய வரல. நிச்சயமா அவருக்கு இதுவான அந்த இது வந்து கூட்டணின்னு வரும்போது, இந்தியா கூட்டணியில ஒரு தேர்தல் வரும்போதும் அந்த கூட்டணி முடிவு செய்வாங்க யாரை கொடுக்கணும். அந்த வகையில திருச்சியை வந்துட்டு எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் வந்துட்டு அவங்களுக்கு அந்த கேட்டு எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக வேற தொகுதி கொடுத்திருக்காங்க. நிச்சயமா வந்து அவருக்கு உரிய மரியாதையை காங்கிரஸ் கட்சி கொடுக்கும். திமுக கூட்டணியில திருச்சி தொகுதி கிடைக்கலையா அப்படின்னு காங்கிரசுக்கு வருத்தம் இல்லையா? வருத்தம் இருக்குது. அதுக்கு என்ன பண்ண முடியும் சார்? ஒரு சில தொகுதிகளை நாங்க விட்டு கொடுக்கணும், ஒரு சில தொகுதிகளை எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதனால வந்து அது வந்து தேர்தல் இந்த மாதிரி வரும்போது இந்த நேரத்தில் வந்து அதை ஏற்றுக்க தான் வேணும். எல்லாருமே வேற வழி இல்லை, ஏற்றுக்க தான் வாங்கணும். ஒருத்தருக்கு ஒரு தொகுதி தான் கிடைக்கும். அந்த தொகுதி போறதுல நிச்சயமா எங்களுக்கு வருத்தம் இருக்குது. இருந்தா கூட வேற தொகுதிகள் கொடுத்ததுல மகிழ்ச்சி எங்களுக்கு. அழகிரியும் வந்து எந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து உங்களுக்கு ஜூம் மீட்டிங் நடக்கும், அந்த ஜூம் மீட்டிங்ல எல்லாம் அவர் கலந்துக்கல, அவர் ரொம்ப அதிருப்தியில இருக்காரு. அவரும் வந்து ஒரு தொகுதி கேட்டார், அவரு ஒட்டுமொத்தமா ஒதுக்கப்படுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல, அது தவறான செய்தி. அவரை வந்து எல்லா கூட்டத்துக்கும் நாங்க அழைப்பு வைக்கிறோம். அவரும் வந்துகிட்டு கலந்துகிட்டு இருக்காரு. வந்து அந்த தவறான செய்தி, அப்படியெல்லாம் கிடையாது. இப்ப கூட ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறதா சொல்லிட்டு இருக்காரு. நிச்சயமா அவர் வருவாரு, கலந்துக்குவார் கூட்டம். அவர் அன்னைக்கு கடைசியா வந்து செல்வ பெருந்தகை பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு அப்புறம் சத்தியமூர்த்தி பவன்ல அவரை பார்க்கவே முடியும். இல்லையா, சத்தியமூர்த்தி பவன்ல மற்ற பல நிகழ்ச்சிகள்ல கலந்துக்க, ஒருவேளை சத்தியமூர்த்தி வராம இருந்திருக்கலாம். மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துகிட்டு இருக்காரு. தொண்டர்கள் அவர் கூட வந்து எழுச்சியா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பிரச்சாரங்கள் எப்போ வந்து தொடங்க போறீங்க? ராகுல் காந்தி இங்க பிரச்சாரத்துக்கு எப்ப வர? தொடங்கிட்டோம், நாங்க எங்க வேலையை தொடங்கிட்டோம். கிராமங்கள்ல எல்லாம் மிகப்பெரிய எழுச்சி. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி ஒரு பொற்கால ஒரு இது மாதிரி போயிட்டு இருக்குது.
கிராமங்கள்லாம் எழுச்சியா நீங்க எல்லாம் பாத்தீங்க, திருநெல்வேலி, தென்காசி அந்த மாவட்டங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை பாக்குறோம் நாங்க. அதனால காங்கிரஸ் கட்சி ஒரு நல்ல தலைவரை எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. அதை வச்சுட்டு நிச்சயமா ஒரு காங்கிரஸ் கட்சி முன்ன இருந்தது மாதிரி இல்ல, நல்லா இருக்கும்ன்றது ஒரு நல்ல நம்பிக்கையோட இருக்கும். 3-4 முறை பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தையே சுத்தி அவருடைய ஓட்டு வேட்டையை தொடங்கிட்டாரு. ராகுல் காந்தியுடைய அட்டவணை எப்போ வராங்க? இப்ப உடனடியா வர இருக்காங்க. ராகுல் காந்தி வராரு, எங்களோட அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வர இருக்கிறார். நிச்சயமாக நாங்களுடைய பிரச்சாரத்தை நாங்க முடுக்கி விட்டுருவோம். சோனியா காந்தி வர அழைப்போம். சோனியா காந்தி உடல்நிலை நல்லா இருந்தா அவங்களும் வருவாங்க. இந்திய கூட்டணி தலைவர்கள் பிரச்சாரத்தில் நிச்சயமா எல்லாரும் வருவாங்க. நன்றி. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.